பிதாவாக்கிய தேவனாலும் குமாரனாகிய தேவனாலும் பரிசுத்த தூய ஆவியானுடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேளையில இந்த வலைதளம் மூலமாக உங்களோடு கூட இணைந்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்திருக்கின்ற உன்னதமான கிருபையை நினைத்து அவர் நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பை நினைத்து பாதுகாப்பை நினைத்து தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் தேவனை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அநேக நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு நல்லவராக வல்லவராக கிருபை உள்ளவராக இருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவன் நம்மை கிருபையாக தம்முடைய காயப்பட்ட கரத்தை வைத்து எல்லா சங்காரத்துக்கும் நீக்கி விடுவித்து காத்தவைக்காக நாம் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். தேவனை நேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே இந்த தேவனை நாம் துதித்து ஸ்தோத்தரிக்க நாம் ஒன்றாக ஒருமனப்பட்டவர்களாக நாம் துதிப்போம். அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூர்வே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே
என்னை காண்கின்ற தேவனே, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் எங்களுடைய குடும்பத்தின் பாரங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் காரியங்களையும் நினைத்து நாங்கள் கண் கலங்கி வேதனையோடு கூட நிற்கின்ற போது எங்களை பார்த்து வறண்ட நிலமாக இருந்தாலும் அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தாலும் கர்த்தர் அவாந்திரத்தில் வழியையும் மனாந்திரத்தில் ஆறுகளை உருவாக்கின தேவன். ஆகவருடைய வாழ்க்கையில தேவனே வனாந்திரத்தில் நீரூற்றை உருவாக்கின தேவன். ஷங்கா ரபா துரிக்க தரசாவி ரபா துரிக்கதர இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல நாளிலே இந்த வலைதளம் மூலமாக பார்க்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்ரோகி ஆகிய தேவன் என்னை கண்டதற்காக, என்னை போல எங்களோடு கூட இருக்கின்ற ஒவ்வொருவரையும் காண்பதற்காக தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர், மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர், மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவோம். தண்ணீரை கடந்தோம், சோதனை சகித்தோம், மதிலை தாண்டினேனும் பலத்தான். தண்ணீரை கடந்தோம், சோதனை சகித்தோம், மதிலை தாண்டினேனும் பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே, மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தே, மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல மாலை வேலைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய மாறாத கிருபை, இரக்க வல்லமை இந்த வலைதளம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இருந்து இதுவரை உதவி செய்த தேவன், இதுவரை வழிநடத்திய தேவன், எங்களோடு கூட இருந்தது போல இந்த அண்ட சராசரம் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக என் தேவன் இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறேன், கரம்பளித்து நடத்துகிறேன். அணுதின உணவை நீர் எங்களுக்கு கொடுத்து போஷிக்கிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் எங்கள் மேல் இருப்பதனால, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் எப்பொழுதோ அழிந்திருப்பேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை எனக்குள்ளாக எங்களுக்குள்ளாக வைத்து வாழ வைத்திருக்கின்ற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். அந்த மாலை வேளையில நாங்கள் இயேசுவை நேசிக்கும்படியாக, கர்த்தரை இடத்தில் அன்பு கூறும்படியாக எங்களுக்கு கிருபை செய்த நல்ல ஈவுக்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து, இந்த நாளில் உம்முடைய கிருபையினால எங்களை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனையில 217வது பாடல். இயேசு நேசிக்கிறார், அவர் என்னையும் உன்னையும் நேசிக்க நான் என்ன மாத்திரம் என்ற பாடலை முதல் சரணம் மாத்திரம் பாடலாம்.
இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அவர் என்னையும் உன்னையும் நேசிக்க என்னமா தவமோ. நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரசுதன் முழு மனதால் நேசிக்கிறார். மாசில்லாத பராபரன் சுதன் முழு மனதால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் நேசிக்க என்ன மாதவமோ. வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15-21 அதிகாரம் 15 வசனம் முதல். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 15 வசனம் முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் என்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதி அநேக நேரங்களிலே அநேக சூழல்களிலே நாம் அதிகமாக தியானித்திருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம், அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த பகுதியை வாசிக்கின்ற போது பேதுருவுக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நடைபெற்ற ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தையை, ஒரு டயலாக்கை நாம் அந்த பகுதியில் பார்க்கின்றோம். 3 வசனங்கள், 3 வசனங்களுக்குள்ளாக இயேசு பேதுருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்படும்படியாக, வாழ்க்கை முழுவதுமாக தேவனுக்காக ஓடும்படியாக தேவன் அந்த 3 வசனங்களிலே பேசுகின்றார். என்ன என்று சொன்னால், அந்த வசனத்தை வாசிக்கின்ற போது இந்த 15ஆம் வசனத்துக்கு முன்பாக பார்க்கின்ற போது என்ன சூழல் இருந்துச்சுன்னா, இயேசுவோடு கூட இருந்து இயேசுவை உயிரோடு எழுந்த பின்பு அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக உயிரோடு எழுந்து விட்டார். அப்பொழுது இயேசுவோடு கூட இருந்த சீசர்களும் சிசிகளும் மொத்தமாக ஒரு அறையிலே அமர்ந்திருக்கின்ற போது பேதுரு எழுந்து நின்று, நான் நம்முடைய பிழைப்புக்காக நான் என்னுடைய தொழிலை, மீன் பிடிக்கின்ற தொழிலை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி பிழைப்புக்காக அவன் என்ன செய்கின்றான், எழுந்து சுற்றி இருந்த மக்களிடம் பார்த்து சென்று சொல்லுகின்றான். அப்பொழுது சுற்றி இருந்த சீசர்கள் ஒரு சிலர் பேதுருக்கு பின்பாக செல்கின்றார்கள். அந்த பகுதி உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்ததுதான். இதெல்லாம் பார்த்த இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே இரவுல அநேக காரியங்களை போடுகின்றார்கள்.
ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் திரும்பி வந்த பின்பு இயேசு கரையிலே நின்று ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன பின்பு மீண்டுமாக அந்த பேதுருவோடு கூட நின்று ஒரு வார்த்தை பேசுகின்றார். எல்லாம் முடித்த பின்பு என்ன பேசுகிறார் சொன்னால், பேதுருவே, உன்னை நான் அழைக்கின்ற போது, உன்னை பேர் சொல்லி அழைக்கின்ற போது நீ எப்படி இருந்தாய் என்று சொன்னால், இந்த இப்பொழுது செல்கின்றாயே, இந்த பிழைப்பை தேடி செல்கின்றாயே, இந்த மீன் பிடிக்கின்ற தொழிலை நீ தெரிந்தவன் என்று சொல்லி நினைத்து, இந்த உன்னுடைய தாளந்தை நம்பி, உன்னுடைய திறமையை நம்பி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது, அந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது ஒருவனும் உன்னை என்ன செய்யவில்லை, உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் அந்த கடலிலே, நாற்றம் எடுத்த அந்த கடலிலே தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து நான் வந்து உன்னை, நீ இந்த மீன் பிடிக்கின்ற அருமையான சீமோன் பேதுருவே, நீ மீன் பிடிப்பதை காட்டிலும் மனிதனை பிடிப்பது நலம் என்று சொல்லி என்ன செய்கின்றார், பேதுருவை முதலாக அந்த பாவ சேற்றில் விழுந்த பேதுருவை அழைக்கின்றார். பாவ சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தான், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தான், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அப்படி இருந்த பேதுருவை தேவன், சீமோன் பேதுருவே, நீ மீன் பிடிக்கவா என்று அழைத்து அவள் தன்னோடு கூட வைத்து 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்கின்ற போது, அந்த பேதுருவோடு கூட இருந்த யாக்கோப்பு, யோவான், இவர் மூவரையும் தன்னுடைய நெருங்கின சீசராக வைத்து ஒரு இடத்துக்கு ஜெபிக்க செல்கின்றார் மலையில. அப்பொழுது ஜெபிக்க செல்கின்ற போது இந்த 3 பேரும் இயேசுவோடு கூட நின்று பேசுகின்ற மோசையும் எலியாவையும் என்ன செய்கின்றார், பார்க்கின்றார். இந்த உன்னதமான தரிசனத்தை பேதுருக்கு கொடுக்கின்றான், யோவானுக்கு கொடுக்கின்றார், யாக்கோபுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது பேதுரு சொல்கின்றார், என்ன செய்கின்றார், ஐயா, அவர் பேசிவிட்டு இறங்கி வந்த மறுரூபம் பேசிவிட்டு இறங்கி வந்த பின்பு அவர் சொல்லுகின்றார், பேதுரு, ஐயா, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் ஏவுக்கு ஒரு கூடாரம் கட்டுவோம். இந்த பேதுருடைய வாழ்க்கையில பாருங்கள், இயேசுவோடு கூட இருந்த அந்த 3.5 ஆண்டு காலமும் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதெல்லாம் மனிதனால் செய்ய முடியாதோ அதெல்லாம் தேவன் இந்த பேதுருவை ஒரு உன்னதமானவன் என்று எண்ணி, ஒரு விலையேறப்பட்டவன் என்று எண்ணி, அந்த தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் என்று சொல்லி அழைக்கப்பட்டதுனாலே இந்த பேதுருவை அழைத்து அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து இவருக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஆனால் அந்த அடுத்த நிமிடமே அவன் சொல்கின்றான், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். அருமையான கடவுள் பிள்ளைகளே, அதற்கு அடுத்து வருகின்ற போது இயேசு சீசர்கள் படவிலே போகின்ற போது திருப்பி அந்த இடத்துல பார்த்து நின்று இயேசு தண்ணீர் மேல் நடக்கின்ற போது பேதுரு, ஆண்டவரே, நானும் வருகிறேன் சொல்கிறார். இயேசுவுக்கு அடுத்து தண்ணீர் மேல் நடந்த ஒரே ஒரு மனிதன் பேதுரு, வெளியேறப்பட்ட சாக்கியத்தை பெற்றவன். அவன் நடந்து வருகின்ற போது, இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு வருகின்ற போது, இயேசுவை பார்த்து கொண்டு வருகின்ற போது தண்ணீர் மேல் நடந்து கொண்டு இருக்கின்றார், இயேசுவை போலவே, கிறிஸ்துவை போலவே. ஆனால் எப்பொழுது அவன் அழகை பார்க்கின்றானோ, ஒரு நோட்டி பொழுது அலையை பார்க்கின்றானோ, அந்த அலையிலே அவன் நிச்சயம் மூழ்கி போகின்றான். அங்கு கூடாரம் கட்ட வேண்டிச்சுன்னா இங்கு மூழ்கி போகின்றான். இதெல்லாம் நினைத்துதான் தேவன் சொல்லுகின்றார், இப்படியெல்லாம் உன்னை பின்வாங்கி போவதற்காக, உன்னுடைய சிந்தனையை மாற்றுவதற்காக நான் உன்னை என்ன செய்யவில்லை, அழைக்கவில்லை, பேர் சொல்லி அழைக்கவில்லை.
இப்பொழுது வரைக்கும் கர்த்தர் நான் உன்னை உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்க காரணம் என்று சொன்னால் அதைத்தான் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். சீமோன் பேதுருவாகிய சீமோன் குமாரனாகிய யோனான் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்ப சொல்ற இதெல்லாம் சொன்னவனே சொல்லிட்டான். ஆமாண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். முதல் கேள்விக்கு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டு நினைத்து பார்த்து சொல்லி பார்த்துட்டு கேட்குறேன். ஆமாண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பேசுறாரு. பேதுருவே, நல்லா கவனி, நீ என் கூட இருக்கும்போது யார் என்று கேட்டபோது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அல்லேலூயா என்று சொல்லுகின்ற போது அதை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு, இது நீ உன்னுடைய சரீரத்திலே வெளிப்படவில்லை, தேவ ஆவி யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர் மூலம்தான் இது வெளிப்பட்டிருக்கின்றது சொல்லி என்ன செய்கின்றார்? இயேசு கிறிஸ்து பேதுருவை பாராட்டுகின்றார். அதையும் சொல்லுகின்றார். என்னை நேசிக்கிறேன் என்று முதல் கேட்ட பின்பு இரண்டாவது சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்கிறேன், எருசலேமுக்கு போகும்போது நான் என்னை சிலுவையில் அடிக்கப் போகின்றார்கள், சிலுவையில் அடிக்கிட்ட பின்பு நான் மரித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போதே, அப்படி உண்டானால் நான் முதல் சாக போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தை பார்த்து சொல்றாரு, அப்பாளவு சாத்தானே, அப்பாளவு சாத்தானே என்று இதையும் நினைவு கூர்ந்த பின்பு 16ஆம் வசனத்தில் கேட்கின்றார். வாசிக்கின்ற போது, யோவானின் சீமோன் பேதுருவே, குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அப்பொழுதுதான் சொல்லுகின்றான், ஐயா, நான் நேசிப்பதை நீர் அறிவீர். என்னை இவ்வளவு காரியமும் சொன்ன பின்பு அப்பதான் அவர் என்ன செய்றார், கொஞ்சம் பேதுரு என்ன செய்கின்றான், தன்னிலைப்படுது ஒரு உணர்வுக்கு வருகின்றான். என்ன சொல்கின்றான், நான் நேசிக்கிறேன் என்பதை, என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற காரியத்தை கர்த்தர் நீர் அறிகிறீர், கர்த்தர் நீர் அறிகிறீர் என்கின்றார். அந்த வசனத்தை வாசிக்க 16 வருஷம். இரண்டாம் தரம் இயேசு நீ நேசிக்கிறாய் என்கும்போது, ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் அந்த 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 பதில் என்ன சொல்லுகின்றார், இரண்டாவது முறை தன்னை உணர்ந்தவனாக நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. முதல்ல சொல்லும் போது ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகின்றார். இரண்டாவது முறை கேட்கின்ற போது ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகின்றார். அப்ப இவ்வளவு காரியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை சொல்லி நினைத்து பார்த்த பின்புதான் அவர் முதல் கேள்வி கேட்கின்ற போது ஆமாண்டவரே என்று சொல்லுகின்றான். இரண்டாவது கேள்வி கேட்கின்ற போது, என்னை முழுதுமாக அறிந்திருக்கிறவரே, என்னுடைய நிலைமை, என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற காரியங்களை அறிந்திருக்கின்றவரே என்று சொல்லி என்ன செய்கின்றார் தேவன். பேதுரு என்ன செய்கின்றான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்றான், எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் அந்த உணர்வு உடையவனை பார்த்து தேவன் சொல்லுகின்ற, இயேசுக்கு சொல்லுகிறார், நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக இருக்கிறார். ஆனா இன்னுமானது முழுசா தேவன் அது ஒப்பு கொடுக்கல, அந்த பொறுப்புனை கொடுக்கல. மீண்டுமாக என்ன செய்கின்றார்,
யோனாவின் குமாரனாகிய பேதுருவே மீண்டுமாக என்ன செய்கின்றார்? பேதுரு மூன்றாவது முறை கேட்கிறார். தன்னை கேட்டபடியினாலே கேட்கும் போதுதான் பேதுரு துக்கப்பட்டு அவன் இப்படி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எப்ப இவ்வளவு செஞ்சுட்டேன், அப்பதான் நீ சொல்ற என்ன சொல்ற, உன்னோடு கூட நான் மறிக்க வேண்டும் மனுஷனா நான் நினைச்சுவேன், மறிப்பேன் என்று சொன்ன பேதுருவை நீ என்ன செய்கின்றார்? ஒரு ஸ்திரீயிடம் என்ன சொல்கின்றார்? ஒரு ஸ்திரீயிடம் பார்த்து, நான் அவன் அல்ல, கிறிஸ்துவோடு கூட இணைந்து திரிந்த மனிதரில் ஒருவன் நான் இல்லை என்று சொல்லி மறுதலிக்கின்றாய் என்று இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் என்ன செய்கின்றார்? சொல்லுகின்றார். இதை கேட்ட உடனே அவர் பார்த்த அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, இவன் சொன்னவன் 3 சேவல் கூவுவதற்கு முன்னாக 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தையை பார்த்து இயேசு கிறிஸ்து பார்த்தார் என்று சொல்லி லூக்கான நிருபத்தில் சொல்லுகின்றார். அந்த பார்வையானது பேதுருவை பார்த்த உடனே அந்த பேதுரு என்ன செய்கின்றார்? மன கசந்து அழுகின்றார். மன கசந்து அழுது இந்த இயேசு சாமி சிலுவையில் இருக்கின்ற போது வேகமாக ஓடுகின்றார். மன கசந்து அழுகின்றார். மூன்றாவது அவர் உயிரோடு எழுந்துட்டார் என்று சொல்லுகிறார். உயிரோடு எழுந்துட்டார் சொன்ன மாதிரி அல்ல மார்த்தார் வந்து சொல்றாங்க. அப்போ பேதுரு என்ன செஞ்சிருக்கணும்? இந்த காரியங்கள்லாம் கண்ட இந்த பேதுரு என்ன செய்திருக்கணும்? ஆமாம், அவர் இறந்துட்டாரு, அவர் என்கிட்ட சொன்னார், என்கிட்ட பேசினார், அதுக்கு நான் ஜீவன தேவனுடைய குமாரன் சொன்னேன், அவர் எங்களுக்கு இப்போ எங்களோட கூட இருந்த நாட்களை சொன்னார்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்கிறேன்? அதை நம்பாமல் மீண்டும் கல்லை இடத்துக்கு போய் வெறும் சிலையை பார்த்து மனம் கசந்து என்ன செய்கின்றார்? மீண்டும் வருகின்றார். அப்பொழுதுதான் இந்த கேள்வி கேட்கிறார். 3வது முறை சீமோன் பேதுருவாகிய சீமோன் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேள்வி கேட்டவுடனே அவனுடைய வசந்த வாசிக்குமா? 3ஆம் தரம் அவர் என்னை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பேதுரு துக்கப்பட்டு மனம் உருகி மனம் மாறி அவனுடைய உள்ள இருதயத்தில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் மனம் மாறி 3வது முறை என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கின்ற போது அவன் மிகவும் துக்கப்பட்டு, இயேசுவோடு கூட இருந்து அநேக காரியங்கள் நான் செய்தாலும் இந்த நாளிலே இயேசு எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழைப்பின் பொறுப்பில் நான் தவறியவனாக, பிழைப்புக்காக அழைப்பை மறந்து ஓடினவனாக நான் ஓடினேன் இந்த உலகத்துக்குள்ளாக. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, தேவன் இப்பொழுதும் பார்த்து கேட்கின்றார், என்னை நேசிக்கின்றாயா? நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கின்றார். அவர் எப்படி நேசிக்கிறார்? முழு மனதால் உன்னை நேசிக்கின்றார். அந்த மாசில்லாத பராபரன் உன்னை நேசிக்கின்றார். அப்பொழுதுதான் சொல்லுகின்றார், அவன் துக்கப்பட்டவனாய், ஆண்டவரே சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு காரியங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆகவே ஐயா நான் நேசிக்கிறேன். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து வந்த வாழ்க்கை சற்று திரும்பி பார்க்கின்ற போது பேதுரு போல எத்தனை நன்மைகள் நாம் பெற்றுக்கொண்டு இருந்தாலும், எத்தனை நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஒரு இடத்திலே வைத்து பார்க்கின்றோம். பேதுரு, அது உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் ஒரு இடத்துல வைத்து பார்க்கின்றோம். கர்த்தர் அநேக வேதத்தின் மூலமாக உனக்கு அநேக வெளிப்பாடுகள் கொடுத்திருந்தாலும் இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்கின்ற போது, மரணம் உனக்கு நேரிடக்கூடாது என்று சொல்கின்ற போது, அப்பாடே போய் சாத்தானே என்று சொல்லி தருகின்றார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை முற்றிலுமாக, கர்த்தருடைய வார்த்தையை முற்றிலுமாக நம்பக்கூடாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற போது நாம் தள்ளப்பட்டவளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
இந்த நாளிலும் பல வேளையில் கர்த்தர் உன்னை நேசிக்கின்றார். நீ நேசிக்கின்றாயா? கர்த்தர் உன்னை நேசிக்கின்றார், முழு மனதோடு நேசிக்கின்றார். நான் நேசிக்கின்றனா? அதை நான் நேசிக்கின்றனா என்று சொல்லி பார்க்கின்ற போது இப்பொழுதும் இந்த முழு இருதயத்தோடு நாம் நேசிக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்புக்குமாயாக என்ற உன்னதமான கட்டளைக்கு அர்த்தத்தை தேவனாகிய கிறிஸ்து பேதுரு 3 கேள்வி மூலமாக அந்த இடத்துல கேட்டு அவனை என்ன செய்கின்றார்? தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவனாக, அழைப்பினுடைய பொறுப்பை உணர்ந்தவனாக அந்த இடத்துல தேவன் என்ன செய்கின்றார்? அவரை பேதுருவை பக்குவப்படுத்துகின்றார். நாமும் பக்குவப்பட்டோம் என்று சொன்னார் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை, இன்று இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை, வாழப்போகின்ற வாழ்க்கை, நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் பேதுருவை போல அழைத்து பொறுப்பினை கொடுத்திருக்கின்றார். இல்லத்திலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நீ செய்கின்ற பணியிலும் சரி, எந்த இடத்திலும் நீ இருக்கின்ற இடத்துல நீ மேய்ப்பன். உனக்கு கீழாக கொடுத்திருக்கின்ற பொறுப்பு, உனக்கு கீழாக கொடுத்திருக்கின்ற குடும்பங்கள், உனக்கு கீழாக கொடுத்திருக்கின்ற திருச்சபை மக்கள், உன்னோடு கூட வாழ்கின்ற உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீ மேய்ப்பனாக இருக்க வேண்டும். நீ மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது தேவனை நேசிக்கின்றவனாக இருக்க வேண்டும். அப்படி நேசித்தாய் என்று சொன்னால், முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நேசித்தாய் என்று சொன்னால், தேவனை நேசிக்க கற்றுக்கொண்டாய் என்று சொன்னால், கிறிஸ்துவில் இருக்கின்ற சிந்தனை உன்னிலும் இருக்கும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த கிறிஸ்துவில் இருக்கின்ற சிந்தனை உன்னோடு கூட இருந்து செயல்பட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். 3ஆம் முறை கேட்கின்ற போது பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனே, என்னையும் என்னுடைய எல்லா சிந்தனை, எல்லா இருதயத்தையும் என்ன அறிந்திருக்கிறது, இதனால் என்னையும் ஒரு கரங்கள். ஆகவே இந்த நாளை வேளையில நாம் பேதுருவை போல அழைப்பின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பிலே, மேய்ப்பன் என்கின்ற பொறுப்பிலே ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும். இன்று அநேக காரியங்களை பார்க்கின்ற போது இன்று நாம் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது கிறிஸ்துவனுடைய சத்தமா அல்லது கிறிஸ்துவின் பேரில் வருகின்ற அந்த கிறிஸ்துவனுடைய சத்தமா? இது வேதத்தினுடைய வேதத்தினுடைய வார்த்தைகள் நம்மோடு கிரியை செய்கிறதா? ஒரு மனிதனிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை கிரியை செய்கின்றதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த அநித்தியமான உலகிலே கிறிஸ்து மேய்ப்பனாக்கி நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவுடைய சத்தத்தை அறிந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி வார்த்தைக்கும் மனிதனுடைய சத்தத்தின் வார்த்தைக்கும் வித்தியாசம் காண்கின்ற ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அதுதான் பார்த்து ஒருவேளை கிறிஸ்து உயிரோடு நம்மோடு கூட இருந்தது அவர் கேட்கின்றார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆமாண்டவரே, உம்மை நேசிக்க நாங்கள் கற்றுக்கொள்கின்ற போது எங்களுடைய அழைப்பை உணர்ந்தவளாக, அழைப்பில் இருக்கின்ற பொறுப்பை உணர்ந்தவளாக
இந்த உலகத்தில் ஒரு பேதுரை போல வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். பேதுருடைய இறுதி காலத்தில் அவளை இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவை போல சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லும்போது அவன் சொல்கின்றான், கிறிஸ்துவை சிலுவையில் நேராக அடைந்தீர்கள், என்னை தலைகீழாக அறைங்கள் என்று சொல்லி அந்த அளவுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கும் வரைக்கும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை நேசித்தான். அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். அவனுடைய இரத்தமானது இன்று பேசப்படுகின்றது. அருமையான கடவுள் பிள்ளைகளே, நாமும் இயேசுவை முழு மனதால் நேசித்தோம் என்று சொன்னால் இந்த நீசனம் பாவியாகிய இந்த சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்து நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொன்று மாட்டினேன். ஆகவே இந்த நாளில் உண்மை முழு மனதோடு நேசிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். எங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே எங்களை ஆளுகை செய்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பமாகிய ஆடுகளை, எங்களுடைய சமுதாயமாகிய ஆடுகளை, எங்களுடைய பணித்தளத்தில் இருக்கின்ற ஆடுகளை நாங்கள் மேய்க்கின்ற ஒரு நல்ல மேய்ப்பின் கீழ் இருக்கின்ற ஒரு சீசனாக, நேசிக்கிறவனாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தை செய்யப்படவும் பூமி செய்யப்படாக. எங்களுக்கு வேண்டிய ஆரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எல்லாம் மன்னிக்கொள், பாவங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க நாமத்தை முதல் ராஜ்யம் வல்லமை என்னென்னைக்கு போடுகிறேன். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமையும் ஆசீர்வாதமும் உங்களோடும், நீங்கள் கையில் செய்யப்படுகின்ற அனைத்து காரியங்களோடும், உங்களுடைய குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், பேரப்பிள்ளைகளோடும் கூட இன்று வேண்டும் சா காலங்களிலிருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். யாவரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நீங்காதீரோ நேச கர்த்தரே எல்லோருக்கும் வணக்கம். தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக.